ஹாய் சுகுஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இண்டிபெண்டன்ட் டே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. பட் என்னால் தான் அன்னைக்கு நான் வீடியோ போட முடியல. ரித்திகா சுரேஷ் சிஸ்டர், ஆமாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை நான் கமெண்ட்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? ப்ரோ ரொம்ப நாள் ஆளை காணோம். ஹினாட்டா சாரி சிஸ்டர், என்னால் விஷ் பண்ண முடியல. ப்ரோ அதுக்காக அந்த நல்ல விஷயத்த மட்டும் பார்க்குற ஃப்ரெண்டுன்னு கேட்டவங்க கிடையாது. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் எப்போவுமே பெட்ரு. பிரபு ப்ரோ ஹாய் ப்ரோ. ஜியா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அரண்யா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர். லாவண்யா சிஸ்டர் ஃபீவர் இருந்தாலும் என்னோட வீடியோ பக்கம் வந்துன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லையில் எதுவும் நினைச்சிங்களா இல்லை கிளைமேட் செட் ஆகலையா? சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட்ல பார்க்குறேன். உங்கள் சிஸ்டர் எப்படி இருக்காங்க? கனகதீபா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். இன்னும் நான் லேட்டாக தான் சொல்கிறேன், சாரி சிஸ்டர். பிரியா சிஸ்டர், அதுக்கப்புறம் மை ஸ்பெஷல் கிரைபர்னு வச்சிருக்கிறதா இல்லை கமெண்டர்னு வச்சுக்கிறதா? கமெண்டர்னு வச்சு பீம் பாயை கொன்னது யார் அப்படின்னு இந்த எபிசோட உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதான் உண்மை. ஜெயந்தி சிஸ்டர், லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவ டீம்ல இருந்த ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா சாவுக்கு காரணமே அப்படின்னு தெரிஞ்சு அவளை போயிட்டு ஏதாவது பண்ணல அப்படின்னு தான் போனா. ஆனா அதை தாண்டி அவ ஒரு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியிருந்ததால அவளை மன்னிச்சு விட்டு என் கூடவே இரு, ஆனா கண்டிப்பா உன்னை ஒரு நாள் நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அவளை அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறா. வந்தோடனே ஹீரோ கிட்ட தான் சொல்றா, அவளுக்கு அதுல ஈடுபாடே இல்லை. ஏன்னா இவளை மறுபடியும் கூப்பிட்டு சேர்த்து வச்சா நமக்கு எதுவும் ஆப்படிச்சிடாலோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட இருந்தா, அவள் கிரஷோட இருந்தவங்கன்னா அந்த பையனும் அவனும் இப்ப ஹீரோயின் டீம்ல சேர்ந்துட்டான். அது வந்துட்டு சுத்தமா ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கு. அந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு எங்கட ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் கூடவே இருந்துட்டு செகண்ட் வேலை பார்த்துக்கிறதுல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுமே காணுமேன்னு பார்த்துட்டா அங்க கூட இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது நம்ம ஜென்ரல் வந்துட்டு ஒரு வயசானவரை வெளியில போக சொல்லியிருப்பாருல, அவர் வந்து அந்த பொண்ணை குத்தி கொலை பண்ண பார்த்துட்டு இருக்காரு. இவர் இதுல சம்மந்தமே இல்லாம குத்தி கொலை பண்ண பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தா கரெக்டா ஹீரோ வந்து அங்க தடுத்துடுறான். தடுத்துட்டு எதுக்கு இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி கொல்ல போறீங்க இருக்கப்ப, உங்களை கொல்ல நான் பார்த்தேன், அதை இந்த பொண்ணு பார்த்துட்டா, அதனாலதான் நான் அவளை கொல்ல போனேன் அப்படிங்கிறாரு. என்ன எனக்கு புரியல. நான் என்ன தானே உங்க இளவரசர் தானே, ராயலா தானே இருக்கிறதா சொன்னீங்க, இப்பயே அப்படி பண்ணீங்க? ராயலா? நான் ராயலா இருக்க வேண்டியது உங்க அப்பாவுக்கு மட்டும்தான். நீங்க என்ன வயசானவனு நீ எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க. இப்படி என் முன்னாடி அதை பேசிட்டு இருக்கவே முடியாது. எப்படி அது சாத்தியம்? ஏதோட மருந்து வேலை செய்யலையா? எப்படி 7 நாள் நீங்க சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே ஹீரோ கடுப்பாயிட்டு போயிட்டு முழுசா விசாரிக்கணும் அப்படின்ட்டு அந்த பெரியவரை கூட்டு போய் நிக்க வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. உடனே ஜென்ரல் அங்க வந்துடுறாரு. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், தகுந்த மரியாதையோடய நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் கையிலேயே ஸ்லோ பாய்சன் வச்சுருந்துருப்பார் போல. அதை அவர் சாப்பிட்டு அங்கேயே இறந்து போறாரு. அவர் இறக்கிறதுக்கான காரணமும் ஹீரோவை கொல்ல வந்ததுக்கான காரணமும் ஒரே ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி ஹீரோவை கொல்ல வந்திருப்பாங்க இல்ல, அது எல்லாமே அது அவரோட பசங்க. அதனாலதான் ஹீரோ மயக்கம் போட்டு விழுறான். ஏன்னா அந்த விஷம் வந்துட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி அது அவனை கொல்ற வரைக்கும் அவன் உடம்புக்குள்ள இருந்து துன்புறுத்திட்டே தான் இருக்கும். பதறி போய் மருத்துவர்லாம் வர வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அந்த மருத்துவர் மேல நம்பிக்கை இல்லை. வேற வழியே இல்லாம அந்த மருத்துவரை வச்சு பார்க்கும்பொழுது இதுக்கான மருந்து வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த விசராணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். அங்க ஒரு டிராகன் மாத்திரை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து நம்ம கொடுத்தா இவர் குணமாக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இவர் 7 நாள்ல இறந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை நான் எடுக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், அங்க போனா திரும்பி உயிரோட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அவனை தவிர என் உயிர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த கட் பண்ணி நம்ம ராணியும் நம்ம ஹீரோட அண்ணனையும் காட்டுறாங்க. பரவாயில்லையே, நீங்க பிளான் பண்ண மாதிரி ஹீரோவுக்கு விஷத்தை கொடுத்துட்டீங்களா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சாவகடிக்கிற விஷமா? இங்க பாரு, சத்தமா பேசாத, முட்டாள்தனமா நடந்துக்காத, இங்க சுத்தி இருக்கிறவங்க காதல இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கும்போது எப்படியோ அவள் செத்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க கெக்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. பண்ணி நம்ம ஹீரோயினோட டீம்ல இருக்கிற அந்த 2 பேரும் இப்ப அந்த வேலைக்கார பொண்ணதான் தேடி போறாங்க. என்ன விஷயம்னா அது எங்கேயே தப்பிச்சு பார்க்குது. என்னம்மா அமைதியா இருந்துட்டு யார்ட்டையுமே சொல்லாம எங்க தப்பிச்சு போற? தப்பிச்சுதான் போகலையே, அப்புறம் நான் மூட்டை முடிச்சாலும் கட்டிட்டு போற? இல்ல நான் தப்பிச்செல்லாம் போகல, இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த பீம் பாய் செத்தான்ல, அதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி வந்துட்டு இருந்தப்ப நீ ஒரு தற்காப்பு கலையை யூஸ் பண்ண, அது எப்படி உனக்கு தெரியும்? சாதாரண ஸ்வீட் கேர்ள் தானே நீ, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஓ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்போ உங்க 2 பேத்தையும் நான் கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இப்பதான் முழுவிலே திறத்தை காட்டுது. நாங்க 2 பேர் இருக்கோம், நீ ஒரு ஆள் தான் இருக்க, எப்படி நான் 2 பேரும் மட்டும் தான் நினைச்சிங்களா அப்படின்னு ஒரு குரல் தான் கொடுக்குது. சுத்தி 4 பேர் கொல்ல வராங்க.
எப்படி இருந்தாலும் போட்டு பாத்திரம் சண்டை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டைக்கு போறாங்க. போய் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு நிஞ்சா கத்தி நிறைய வந்து அட்டாக் பண்ணுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு உண்மை. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் வந்து நின்னதை பார்த்துட்டு, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ எப்படி வந்த? என்னோட ஆன்மா சக்தி நீ அவ்வளோ கொட்டச்சு எடை போட்டிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பெரியவர் செத்து போனார்ல, அவரு வந்துட்டு அவர் விஷம் கலக்கிறத நீ பார்த்ததாதான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நீ கலந்துருக்கலாம். அவரோட எண்ணங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா நோக்கம் மட்டும் ஒன்னு சார்ந்ததுதான். அது மட்டும் நீங்க நல்லாவே புரியுமா அப்படின்னு அவனை கட்டி கைது பண்ணி கூட்டு போயிட்டு வச்சு விசாரணை நடத்துறாங்க. உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, உண்மையை சொல்லு சொல்லு அப்படிங்கிறப்ப, எனக்கு பின்னாடி இருக்கிறவ ஒருத்தி இருக்கா, அவ உங்களோட நல்லவ, அவ பண்றதுதான் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது, யார் அவ அப்படின்னு கேட்டு இருக்காங்க எல்லாமே. ஆனா அந்த பொண்ணு சொல்லவே மாட்டேங்குது. உடனே நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற பொண்ணு அப்படியே ஒரு வட்டம் போட்டு, இந்த வட்டத்துக்குள்ள போட்டு உன்னை நிக்க வச்சு அவங்க மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தப்பான இடத்துல நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறா. ஆனா அந்த பொண்ணு புரிஞ்சிக்காம, என்ன கொல்ல போறீங்களா, கொல்லுங்க, ஆனா என் வாயிலிருந்து உண்மையே வராது. உண்மை வராதா? உன்கிட்ட இருந்த அந்த கருப்பு டாட்டு, அதாவது உன்னோட ட்ரெஸ்ல மட்டும் இருக்குமே கருப்பு டாட்டு, அது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு அந்த பீம் பாய் செத்து போனால அவனோட ட்ரெஸ்லையும் இருந்தது. அப்பவே சந்தேகப்பட்டு உன்னை நான் வளைச்சு பிடிக்கலான்னு தான் நினைச்சேன். ஓ, இப்போ என்ன கொல்ல போறீங்களா? அதான பண்ண போற? இல்ல, நான் கரெக்டான விஷயம் பண்ண போறேன் அப்படின்ட்டு பீம்பாயோட அப்பா முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பார்ல, நான் கரெக்டா ஆளை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சீக்கிரட்டா சொல்லி அனுப்பிச்சிருப்பான் போல. கரெக்டா இந்த பொண்ணை பிடிச்ச உடனே அவங்களும் அங்க இருந்து வந்தோடனே அவ பயப்பட ஆரம்பிச்சிடுறா. இல்ல, என்னை கொன்னுடுங்க, என்ன பண்ண போறீங்க, என்னை கொல்ல தானே போறீங்க. அவரு அப்படியே மாசம் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு பாருங்க. என்னன்னா, உன்னை நான் கொல்லலாம் மாட்டேன், என்ன இருந்தாலும் என் பையன் ஆசைப்பட்ட பொண்ணு, நீ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது? ஆமா, என்னதான் இறந்தாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் பக்கத்திலேயே அவனோட ஒய்ஃப் அவனை நான் புதைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இல்ல நான் பண்ணது தப்பு தான், நான் யாரை பத்தி வேணாலும் சொல்றேன், என்னை இவங்க கூட அனுப்பாதீங்கன்னு கத்தி கதறாங்க. ஆனா ஹீரோ கையை மட்டும் அசைச்சு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை கொண்டவங்களை சும்மா விடுவானா, சாவுக்கு மேல ஒரு தண்டனை கொடுக்கணும் தான் இப்படி ஒரு தண்டனையை யோசிச்சிருக்கான். மறுபடியும் அந்த ஸ்லோ பாய்சனால தான் அவனுக்கு உடம்பு எல்லாமே போயிட்டு இருக்குது. அப்போ ஹீரோயின் தான் வந்து நல்லா அக்கறையாக பார்த்துக்கிறா. முன்னாடிலாம் எனக்கு அக்கறையெல்லாம் பார்த்துக்க மாட்டேன், என் கூட சண்டை போட்டுட்டு இருப்ப. அது மட்டும் இல்லாமல் நீ புதுசாக சண்டை போடுவியே. எது புதுசாக சண்டை போடுவேன்? என்ன புதுசாக நான் சண்டை போடுவேன்? எல்லாரும் கையால் கத்தியால் சண்டை போடுவாங்க, நீ உன் வாயை வச்சு சண்டை போடுவேன். ஓவராக பேசுறதை வச்சு நீ அப்படி சொல்லிட்டு இருக்கியா? சே, என் காதை பிடிச்சி கடிச்சு வைப்ப தெரியுமா? அது வந்துட்டு சண்டையிலே எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியாமல் பிடிச்சி கடிச்சு வைக்கிறது, அதெல்லாம் இப்படி நீ ஞாபகம் வச்சிருக்க? சொல்ல முடியாது. இப்போவே நீ என்ன கடிச்சாலும் கடிச்சிருவ போல. இப்போதான் என் புருஷன் ஆயிட்டுல, நான் கடிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படியே ரொமான்ஸாக போயிட்டு இருக்கும்போது, எப்பவுமே என் கூடவே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அப்படி கேட்குறப்ப, கண்டிப்பா உன் உயிர் போக விட மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட தான் இருப்ப, இதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்படியே இறுக்கி நினைச்சு ஒரு உமா தரலாம், ரொம்ப ஆசைதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொமான்டிக் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், இந்த கிஸ்ஸின்னு ரொமான்டிக் சீனெல்லாம் கட் பண்ணி தூக்குறேன்னு சொன்னதுக்காக சப்ஸ்கிரைபர் ரியாக்ஷன் ஒன்று போட்டிருந்தோம். ஆக்சுவலி அது உண்மைதான் போல, ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக மொத்தத்தில் செங்கல் எடுத்து அடிக்கலான்னு ரெடி பண்ணிட்டு வச்சுருந்தீங்க. ட்ராமாவில் ஏதாவது கியூட் மூமெண்ட் வந்தால் அதை ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தற்காலையில் ஹீரோயினும் நம்ம ஹீரோயின் கூட இருக்கால அந்த பொண்ணும், அவங்க 2 பேருமே அந்த விஷத்துக்கான மாற்று மருந்து தேடி விஷராணியை தேடி போக போகிறாங்க. அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு, அதாவது ஹீரோயின் மேலே க்ரஷ் ஆனால அந்த பையன் இருந்துக்கிட்டு, உனக்கு மருந்து தரேன், அதை வந்துட்டு நீ கை காலில் தேய்ச்சிக்கோ, அது உனக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். இதை கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு, என்ன பேசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா போவோம் அப்படின்னு கரெக்டாக அந்த மனையை தேடி போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கிழவி நின்றுட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் தான் ஒரு கொலகாரியாச்சே, அவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துருக்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி வேஷம் போட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது ஹீரோயினை இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூப்பிட்டாந்துருக்கு ரிவார்டு வாங்கிறதுக்காக. இமாதில் விஷராணி தான் ஆர்வமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அங்கே போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரு பாட்டி இருந்துக்கிட்டு,
நீங்க உள்ள போகக்கூடாது. ஐயோ, உங்களுக்கு தேவையான பொருளை நான் கைது பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கேன், உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. யார் அது? நீ அவன் மூஞ்சி திறந்து காட்டு, அப்பதான் நம்புவேன் அப்படின்னு ஹீரோயின் மூஞ்சி திறந்து காட்டினே, இங்க பார், இங்க பார், கண்ணு தெரியாத கிழவி, கண்ணு தெரியுதா, நல்லா பார். உன் மூஞ்சி மசாக்கட்டிங்க நல்லாவே இல்லை, ஆனா இவ்வளோ போயா தெரியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே நான் கொல்ல காண்டுல இருக்கு அப்படிங்குது. ஏன் பாட்டி, ஏன் நீ ஒரு டைம் இங்கே திருட வந்தப்ப ஹஸ்பண்டையும் உங்கள் டீம் அட்டாக் பண்ணிட்டேங்க, அதனால உன் மேலே நான் கொலவெறியில் இருக்கேன். யாரையோ அட்டாக் பண்ணதுக்கு நீ எதுக்கு என் மேலே கொலவெறியில் இருக்க அப்படின்ட்டு சரி சரி உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. உள்ளே போகும்போது அவங்க ஃபுல்லாக எல்லாம் இந்த நண்டுவாக்கிலின்னு சொல்லுவாங்களே தேல், அது அதிகமாக இருக்குது. என்னப்பா இது இப்படி ஒரு வியாடான புகையா இருக்குது, என்ன பண்றது? இங்க பாரு, நாம தேடி போறது ஒரு மருந்துக்காக தான், அதனால அவ என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம். நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த கூட இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வராங்க. அவ திருப்பி என்ன சொல்றானா, யாரு நானு, நீ உணர்ச்சி வசப்பட்டே தான் அவளை அடிச்சு விடாத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த க்ரஷ் பைய கொடுத்தாங்க, அந்த மருந்தை தடவிட்டு வரா. என்ன மருந்து இது, உனக்கு மட்டும் என்ன தனியாக கொடுத்தானா, கூட நானும் அப்பிக்கிறேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு, இங்கே இருக்கிற தேல் தான் நம்மளை டச் பண்ணாது இந்த வாசத்தை கண்டா அப்படிங்கிறோன்னே, அப்போ எனக்கும் வேணும் அப்படின்னு பிடிங்கி மூஞ்செல்லாம் தேய்ச்சிக்குது அந்த பொண்ணு. ஆமாம், இது நீ மூஞ்சில் தேய்ச்சிக்கிட்ட, எங்கே கடிச்சாலும் தாங்கிக்கலாம், நமக்கு ஃபேஸ் தானே முக்கியம், அங்கே கடிச்சா தாங்கிக்க முடியாது அப்படிங்கும்போது ஹீரோயின் நல்லா வருவோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம், ஆமாம் என் மூஞ்செல்லாம் அரைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு மூஞ்சை பார்த்தா அங்கங்கே தடிச்சு போயிருக்கு. அதனால தான் ஹீரோயின் சாக்காயிருக்கா போல மூஞ்சில் தடவுனப்ப. இது ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு உதாரணம். ஃப்ரெண்டு எவ்வளோ கேவலப்பட்டாலும் சரி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், இதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு. அங்கே போயிட்டு விஷராணியை பார்த்தா அந்த பொண்ணு குட்டி பொண்ணா இருக்குது, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குது. உடனே ரெண்டு பேரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. நீ உண்மையிலேயே விஷராணி தானா? ஆமாம், அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இல்லை, இவ்வளோ யங்கா இருக்கீங்க, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கிளவிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அக்கா இந்த குட்டி பொண்ணு நம்மளை இன்சல்ட் பண்ணுது, நான் அந்த க்ரஷ் பையன் அனுப்பி வச்ச பொண்ணு அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஹீரோயின் மேலே செம்ம கடுப்பாயிட்டு, நான் உதவி முடியவே முடியாது அப்படின்னு நவரும்பொழுது ஹீரோயின் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி, என்னோட ஹஸ்பண்டை நீ காப்பாற்றியே ஆகணும், அவர் விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு மாற்று மருந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, ஓ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ என்னால் முடியவே முடியாது, இந்நேரம் அவர் செத்துருக்கணுமே. இல்லையே, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்களே. ஓ, ஒரு வேற அவங்க ஆன்ம சக்தி அதிகமாக இருக்குமா? அவனுக்கு அந்தளவு தான் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே, எப்படி இருந்தாலும் நான் 7 நாளில் செத்துருவான், நீ போ அப்படிங்கிறப்ப ஹீரோயின் எனக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லுங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன நினச்சிக்குது, ஹீரோயின் அந்த க்ரஷ் பையனோட ஒய்ஃபாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் பொசசிவ் ஆகி உனக்கு நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு மருந்து கொடுக்குது. இந்த மருந்து எதுக்குமா? இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மூஞ்சில் தடவிக்க சொல்லுங்க. ஆமாம், எதுக்கு என் மூஞ்சில் மருந்து போட சொல்கிற? நீ கண்ணாடியே பார்க்கலேன்னு கண்ணாடியை காட்டும்போது, அட்டி பாவி பாதகத்தி, பக்கத்துலேயே தாண்டி இருந்த, ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது என் மூஞ்சி இவ்வளோ அகோரமாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை காப்பாற்ற வந்திருக்கேன், அவனை காப்பாற்றுறியா இல்லையா, என்ன போட்டு தண்ணிட போன அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டு போயிட்டுருக்கு. தயவு செய்து என் ஹஸ்பண்டை காப்பாற்ற ஒரு வழி சொல்லு, முடியவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்ப, அப்போ தான் அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, அதாவது ஹீரோனோட எனிமின்னு வச்சுக்கலாம், ஃப்ரெண்டுன்னே வச்சுப்போம், அந்த பொண்ணு அவனோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோட பேரை சொல்லிடுது. அப்போது அவனோட ஹஸ்பண்ட் இல்லையா, ஏதே அந்த லூசு பையன் இவளுக்கு ஹஸ்பண்டா, நேவர் இது நானே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஓவராக போகிறத பார்த்துட்டு, அப்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற மருந்து அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, ஒரு டிராகனோட மாத்திரை இருக்குது, அதை எடுக்க போனால் உங்கள் உயிரை பணைய வச்சு தான் நீங்கள் உள்ளே போகணும், அதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்களா அப்படிங்கிறப்ப, இதை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன், அவனை தாண்டி எனக்கு எந்த ஒரு விஷயமுமே இல்லை, அப்படின்னா நீ மருந்தெடுக்க போனேன்னு சிக்கியேன், நீ செத்துருவ அப்படிங்கிறப்ப ஹீரோயின் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறா, இந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறாளா அப்படின்னு. போகிறதுக்கான வழியை வேணா நான் சொல்கிறேன், ஆனால் உள்ளே போக என்னால் முடியாது, அங்கே ஒரு ஆள் தான் போக முடியும், அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நீ உள்ளே போனீன்னா அங்கே இருக்கிற வாயு, அதாவது அங்கே இருக்கிற புகையை உனக்கு கொன்னுடும், அதையும் சமாளித்து நீ போயிட்டே இருக்கும்பொழுது உனக்கு அங்கே நிறைய இல்யூஷன்ஸ் வரும், அதுலேருந்து தப்பிச்சா மட்டும்தான் நீ அந்த மாத்திரை எடுக்க முடியும், அப்படி எடுத்து நீ வெளியில் வந்தாலும் நீ உயிரோட இருக்க மாட்டியா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான், நீ உள்ளே போகும்போது அந்த புகை உன்னை அட்டாக் பண்ணாமல் இருக்க,
என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு டப்பாவை எடுத்து வச்சு அதுல இருக்கிற மாத்திரைய நீ எடுக்காதும் நல்லா யோசிச்சு முடிவிடு அப்படின்னு அந்த ஷராணி பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போதே எடுத்து டபக்குன்னு வாயில போட்டுக்கிறா. நீ அதுக்குள்ள சாப்பிட்டியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் முடிவை ஏற்கனவே எடுத்துக்கிட்டேன், இதுக்கு அப்புறமும் நான் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, நான் அவனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு 2 பேருமே 3 பேருமே போறாங்க. நானியும் அவன் ஃப்ரெண்டையும் வெளியே இருக்க வச்சுட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள போறா. அப்போ அந்த பொண்ணு சொல்லி அனுப்புது, இது உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு இது, உன் காதலுக்காக நீ இவ்வளோ தூரம் போக போறியா? கண்டிப்பாக நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் உள்ளே போகிறா. அப்படி போக போக அந்த புகையை சுவாசிக்க அவங்க அப்பா தான் கண்ணு முன்னாடி இறந்தாங்கல்ல, அது கண்ணு முன்னாடி அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் கொஞ்சம் குழம்பி போகிறா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நிற்கிறான். நீ எங்கே அப்படின்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்க நேரம், அப்போது நீ என்னை பழிவாங்க தான் வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை அட்டாக் பண்ண வரான். அந்த புகையில அந்த இனிஷன்லையும் அந்த ஹீரோயின் அப்படியே மழங்கி விழுந்துடுறா. அப்படியே அந்த கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவள் போனாலே திரும்பி வருவாளா எனக்கு தெரியல. ஆனால் இந்நேரத்துக்கு அவள் மயக்கம் போட்டிருக்கணும், இல்லைன்னா அந்த இல்யூஷன்ல தானே மயங்கியிருக்கணும். ஆனால் நான் கொடுத்த அந்த மருந்து அவளோட உடலை எந்த விதத்துலையும் அந்த வாயு பாதிக்காததுக்கு பார்த்துக்கோ, அவள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்படி அவள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவள் இறந்து போயிடுவா. அது மட்டும் உண்மை அப்படிங்கிறப்ப என்னதான் இவ்வளோ நாள் இனிமையாக சுற்றினாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு வராங்கல்ல, அதனால ஹீரோயின் வருவாளா அப்படின்ட்டு அந்த பொண்ணு வெளியவே பார்த்துட்டு இருக்கா. விசிட் பண்ணி நமக்கு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் கழுத்தில் ஒரு பாம்பு கடிச்சிட்டு போகுது. அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயக்கத்தோடய எழுந்திருக்கிறா. பாம்பு கடிச்சதால அந்த விஷம் அவளை பாதிக்குது. அதனால கொஞ்சம் தடுமாறிட்டு போகும்பொழுது கரெக்டாக அந்த டிராகன் மாத்திரை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறா. அங்கே அந்த பாக்ஸில் அந்த மாத்திரை இருக்குது. அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப அங்கேருந்து முகமுடி போட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயினை தடுக்கிறான். தாண்டி தான் நீ அந்த மாத்திரையை எடுக்க முடியும், அவன் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஹீரோயினும் தான் கத்தி எடுத்து அட்டாக் பண்ணி 2 பேரும் சரிக்கு சமமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாத்திரை அந்த பாக்ஸை பறக்க விட்ட உடனே அதை ஹீரோயின் கேட்ச் பண்ணலான்னு போகிறப்ப அதை அவன் 2ஆக வெட்டிடுறான். அப்போ ஹீரோயின் கையில் ஒரு பாதி மாத்திரை போய் விழுந்துருது, இன்னொரு மறுபாதி அவன் கையில் விழுந்துருது. அதை எடுத்துக்கிட்டு அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி ஓடும் போதே என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு பாதியை வச்சு அவனை முழுசாக காப்பாற்ற முடியாது, கொஞ்ச நாள் தான் காப்பாற்ற முடியும், இதை வச்சு நான் அவனோட லைஃப்பில் ஒரு டைம் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் அங்கேருந்து ஓடுறான். ஒரு போதி மாத்திரையாது கிடைச்சது அப்படின்னு. அப்படியே அங்கே மயக்கத்துலேருந்து ஹீரோயின் வெளியில் வந்தோடனே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியம், இவன் உயிரோட வந்துட்டாளா அப்படின்ட்டு. அவன் நேராக வந்து விஷராணிக்கிட்ட வந்துட்டு பாதி மாத்திரை கிடச்சிது, இதை வச்சு அவனை காப்பாற்ற முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக காப்பாற்ற முடியும், ஆனால் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத என்னாடி சொல்ல முடியல, நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்னாச்சு அப்படிங்கிறப்ப நான் ஓகே தான் இருக்கேன், சீக்கிரம் மாற்று மருந்தை ரெடி பண்ணு அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் முன்னாடி நடந்து போகும்பொழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. சரி ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ பாம்பு கடிச்சிருக்கு, இவ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, விஷப்பாம்பு தானே கடிச்சிருக்குன்னு சொல்கிற, நீ தான் விஷத்துக்கே ராணியாச்சு, அந்த விஷத்தை நீ கண்டிப்பாக எடுத்துரு, அவளை காப்பாற்று. இங்கே பாரு, ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும், அதுக்கு மாத்தான விஷப்பாம்பை நம்ம பிடிக்கணும், அப்போது இப்போ இருக்கிற பாம்பை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது பாம்பை பிடிக்கணுமா? ஆமாம், ஒவ்வொரு பாம்பு விஷமும் ஒவ்வொரு இன்னொரு பாம்புக்கு அது எதிர் விஷமாக இருக்கும், அதுக்காக தான் அதை தேடணும் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த பொண்ணு லைட்டாக யோசிக்குது, இந்த பாம்பு கடிச்சிருக்குன்னா அப்போது அங்கே இருக்கிற விஷவாயுவுக்கு இது ஆப்போசிட்டாக இருந்திருக்குமா அந்த விஷம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, அப்போ அந்த பாம்பு வந்துட்டு ஹீரோனை கொல்றதுக்காக கடிக்கல, அவளை காப்பாற்றுறதுக்காக தான் கடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கை அங்கே தட்டுது. அப்போதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது, விஷராணி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை எடுத்து தொட்டு பார்த்துட்டு, இதை கற்றுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஒரு சில சமயத்திலே பண்ணிட்ட, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கா. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த விஷவாயு தாக்குனா ஹீரோயின் இறந்து போயிடுவா அப்படின்னு மாதிரி சொன்னாங்கல்ல, அப்போது அந்த பாம்பு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கடிச்சிருக்கு, அந்த பாம்போட விஷம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த விஷவாயுவோட எதிர்த்தன்மை உடையது, அதாவது ஆன்டிபயாட்டிக் மாதிரி,
அதனால ஹீரோயின் வந்துட்டு பொழைச்சிக்கிட்டா. இந்த விஷத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இங்கே இருக்கிற விஷராணி அடைய முடியாது, ஆனால் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொல்ல வராங்க. இதை பார்த்து அந்த விஷராணி கொஞ்சம் பொறாமப்பட்டு போயிடுது. ஆனால் இவங்களுக்கு தேவையான மாற்று மருந்து கிடச்சிருது. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா அவன் எழுந்த உடனே ஹீரோயின் அங்கே தான் போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் மேலே க்ரஷ்ஷாக இருந்தாலும் அந்த பையன் கழுத்தில் கத்தி வச்சு எங்கே போயிருக்கா, அவள் எங்கே போயிருக்கா, உனக்கு தெரியாமல் இருக்காது, தயவு செஞ்சு சொல்லு, இல்லை உன் கழுத்தை வெட்டிடுவேன். உடனே அவன் மண்டி போட்டு சொன்னா அவன் என்கிட்ட பேசவே மாட்டான், அவன் என்கிட்ட பேசாமல் இருந்தால் அதை நான் சாகிறதுக்கு சமம் தான், நீ என்ன கொன்னாலும் கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன நம்ம விட அன்புல அதிகமாக இருக்கான், பேசாமல் இவனை போட்டு தள்ளிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வெட்டலான்னு போகிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே சரி சரி அவளுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு க்ரஷ் பையன் கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு நிற்கும்போது அவள் கேப்பில் பூந்து போய் ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவையா? ஒழுங்கா வாடா, ரெண்டு பேத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்ட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு அடித்து இழுத்துட்டு போயிடுறா. நீ எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்த? நான் தான் போக வேணான்னு சொன்னோன்ல, நான் உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா? அங்கே போனேன், விஷவாய்வு இருந்ததுன்னு போனேன், அதுக்கப்புறம் பாம்பு வேறன்னு கடிச்சிது, ஐயோ அது இல்லாமல் அவங்க அத்தை வந்து சண்டை போட்டாங்கிறப்ப ஹீரோயினே ஒரு மெயின் மருந்து பார்த்துட்டு இருந்தான். இது எல்லாமே எனக்காக தான் பண்ணியா? உனக்காக மட்டும்தான். நீ கேட்டல என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு, எப்படி அவனை நான் போக விட்டுருவேன் அப்படின்னு அந்த பாதி மாத்திரையை கொடுக்கும்போது ஹீரோ கொஞ்சம் சந்தோஷத்தில் பிடிச்சி பச்சைக்கடை கிஸ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் 90s கிட்ஸாக இருப்பார் போல டபுக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. உடனே இவங்க கிஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கட்டாயி போயிடுது. என்னாச்சு, எதுக்காக இப்போ திடீர்னு வந்தீங்க? இல்லை உங்கள் அப்பா ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, வெளியில் ஏதோ பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் ஓன்னு சொன்னீங்கன்னா நம்ம படையை கூட்டிடுவேன், அதெல்லாம் பண்ண வேணாம், இப்போ நான் அவரை போய் நேரில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால அவளும் கூட போகிறா. அங்கே போன உடனே கேட்லேயே தடுத்து பட்டிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஹீரோ வந்துட்டு அங்கே அடைச்சி வச்சுக்கப்பட்டிருப்பான், அதாவது ஒரு கைதி மாதிரி வச்சுக்கிங்களேன். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உடனே ஹீரோயின் இருந்துட்டு நம்ம க்ரஷ் பையன் தான் களவாடி கொடுத்தாலும் ஒரு இது, அதாவது பேரரசுக்கு ஈக்குவலான ஒரு பதக்கம், அதை காட்டி உள்ளே போகலாம், நீ இங்கே இரு, இப்போ பாரு என் மாசு, இங்கே பாரு இந்த பதக்கத்தை பற்றியா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற காவலாளி முன்னாடி ஒவ்வொரு முன்னாடி காட்டிட்டு வரும்போது உங்கள் பேரரசர் எங்களை உள்ளே கூப்பிட்டாரு, இதை வச்சுட்டு நாங்கள் தூதராக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது என்னது பேரரசர்னு சொன்னீங்கன்னு கத்திட்டுறாங்க. உடனே ஹீரோ பின்னாடி ஓடி என்னப்பா சொல்கிறாங்க, நீ அவனை பேரரசன்னு சொல்லக்கூடாது, மாண்புமிகு பேரரசன்னு சொன்னோம், ஒரு வார்த்தையில் உங்களை போட்டுத்தலை பார்த்துருப்பாங்க, ஒழுங்காக பேச அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போயிட்டு மூஞ்சிட்ட காட்டிட்டு உங்கள் மாண்புமிகு பேரரசரை பார்க்க வந்த தூதுவர்கள் நாங்கள், டோக்கனை எடுத்து வர்றவங்கள கழுத்தை கட்டி தூக்குற தொங்கோட சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது ஆகா 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 அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிறான். ஏன்னா இதை காட்டினா இவ தான் திருடுனா அப்படிங்கிற மாதிரி, இவ தான் கொலையாளி குரூப் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும்ல. அதை ஏன் இன்னும் அந்த பதக்கத்தை வச்சிருக்க? ஒரு மேலே அவன் மேலே உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ, சாச்சா அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, இது எனக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தூக்கி போட்டுறா. இவ்வளோ ரணங்கத்திலையும் இவங்க பொசசிவ் சண்டை போட்டுட்டு இருக்கிறான் ஹீரோ. உடனே நான் தான் 7வது இளவரசன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயோட என்னோட மனைவி உள்ளே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் இது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஆஹா டவுட் போடுறாங்களே, இந்த சைடு தான் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்ட்டு இன்னொரு கை பக்கம் போயிட்டு நான் அவரோட 2வது மனைவிங்க அப்படின்னு சொல்லோன்னே ஹீரோயினுக்கு பற்றிக்கிட்டு வருது. ஏன்டி இதில் நான் வந்து போட்டு போடுறேன் அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து காவலாளி வந்துட்டு அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அதனால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ முளைப்பிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் ஹீரோ உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ சதி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோடு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் லேட்டாக போட்டதுக்கு சாரி, கமெண்ட் வாசிக்க போனதுக்கும் சாரி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.